திருமாவுக்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தரலாம், காங்கிரஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தரலாம். ஏன்னா செல்வப்பிரதிநிதி கூட்டின கூட்டம் அப்படி. கே.எஸ். அழகிரிலாம் கூட பேசியிருக்காரு. காங்கிரஸ் வாக்குகளுக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க, ஒரு தேசிய கட்சிக்கான மதிப்பு மரியாதையும் கூட இல்லைன்ற மாதிரியான அதிருப்திகளை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. கண்டிப்பாக ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதிகமான இடங்களில் போட்டியிடவும் அதிகமான எம்எல்ஏக்களை பெறவும் தான் விரும்புவாங்க. அதுக்காக தான் கட்சி நடத்துகிறாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திருநெல்வேலியில் இந்த வாக்காளர் அதிகார மாநாடு நடத்தினாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு 3-4 லட்சம் பேர்லாம் திரண்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் ரொம்ப நாள் கழிச்சு செல்வப்பிரதிநிதி தலைமையில் கூட்டி காமிச்சாங்க. அப்படி எதுக்காகனா, எங்களுக்கு கடந்த முறை கொடுத்த 25 சீட்டு பத்தாது, இதுக்கு முன்னாடி இந்த 41 சீட்டு மாதிரியோ இல்லை 63 சீட்டு மாதிரியோ எங்களுக்கு தேவைன்ற மாதிரியான ஒரு குரல்கள் இருக்க தான் செய்யும். அதுவும் அந்த கூட்டத்தில் 125 தொகுதிகளுக்கு குறி அப்படின்றது நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசுறது வேற. நிஜத்தில் நடக்கிறதுல என்ன தொகுதி பங்கீடு ஒட்டுமொத்தம் 234 தான் இருக்குது. அதில் 100க்கு மேற்பட்ட தொகுதியில் கண்டிப்பாக திமுக போட்டியிட விரும்பும். ரொம்ப சொற்பமாக ஒரு காலத்தில் 90க்கு கீழே 90 போட்டாங்க. அது மாதிரிலாம் இப்போ நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படின்றப்போ இங்கே எஞ்சிருக்க 100 தொகுதிகளை தான் நீங்கள் பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும். கூட்டணியில் இத்தனை கட்சியில் வச்சுருக்கீங்க. அப்போ ஏற்கனவே இருக்கப்பல இன்னும் சொல்லப்போனால் மதிமுகலாம் 6 சீட்லேருந்து 2 சீட்டு குறைஞ்சு வெறும் 2-3 கூட கொடுக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. மல்லை சத்தியா தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்படின்றப்ப அந்த சீட்டு குறையும். அந்த குறைந்த சீட்டை எடுத்து தான் திருமாவளவனுக்கு இப்போ அமைப்பாளர் திருவள்ளுவர் திருச்சியில் காட்டின மாநாடு கூட்டம் தொடர்ச்சியாக அவர் பேசிட்டு இருக்கிற சமூக நீதி அவருக்கு இருக்கக்கூடிய எழுச்சின்ட்டு திருமாவுக்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தரலாம், காங்கிரஸ்க்கு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு தரலாம். ஏன்னா செல்வப்பிரதிநிதி கூட்டின கூட்டம் அப்படி. அவருக்கும் மு க ஸ்டாலினுக்கும் திமுக தலைமைக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் பாண்ட். முதலமைச்சருடைய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு.